ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு இன்ஃபோ தமிழ். இன்னைக்கு எப்படி பார்க்க போறோம்னா கின்னஸ் வேர்ல்டு கப் பண்ண 5 கிரிக்கெட் பிளேயர்ஸ் பார்த்தா இந்த வீடியோ பார்க்க போறோம். இந்த ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாம கடைசி வீடியோ பாருங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். நேபாளை சேர்ந்த மெஹபூப் அலாம்னு ஒருத்தர் 2014 நேபாளுக்கும் மொசாம்பிக்கும் நடந்த போட்டியில் 10 விக்கெட்ஸ் எடுத்தாருங்க. அதனால இவருக்கு 10 விக்கெட்ஸ் இன் லிமிட்டட் ஓவர்ஸ் கேம்னு ஒரு கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் கிடச்சிச்சுங்க. இங்கிலாண்டை சேர்ந்த ஆண்டனி மெக்பேகன் ஒருத்தர் அவரோட 13 வயசுலேயே 6 பால் 6 அடிச்சிட்டாருங்க. அதனால் இவருக்கு யங்கஸ்ட் பிளேயர் டு ஸ்கோர் 36 ரன்ஸ்னு ஒரு கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் கிடச்சிச்சுங்க. முன்னாள் சவுத் ஆஃப்ரிக்கா ஓப்பனர் கிரேவ் ஸ்மித் என்ன கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் வச்சுக்கிறாருன்னா அதிக மேட்சஸ் டெஸ்ட் கேப்டனாக இருந்துக்கிறாராமா. இவர் எத்தனை மேட்ச் டெஸ்ட் கேப்டனாக இருந்துக்கிறாருன்னா 109 மேட்சஸ் டெஸ்ட் கேப்டனாக இருந்துக்கிறாராமா. முன்னாள் ஆஸ்திரேலியன் பவுலர் சேன் வான் அவரோட பேகி க்ரீன்னு ஒரு தொப்பியை ஏலத்தில் விடுறாரு. அப்புறம் அந்த தொப்பியை 5 கோடி கொடுத்து ஒரு பையர் ஏலத்துலேருந்து வாங்கிட்டாங்க. அதனால் இவருக்கு மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கேப்னு கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் கிடச்சிச்சு. நிறைய பேர் நம்ம இன்ஃபோ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். சரி, வாங்க அடுத்த விஷயத்துக்கு போகலாம். எம்எஸ் தோனி என்ன ரெக்கார்டு வச்சுக்கிறாங்கன்னா மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கிரிக்கெட் பேட் இன் ஹிஸ்ட்ரி. இந்த பேட்டை 2011 கிரிக்கெட் வேர்ல்டு கப் அப்போ யூஸ் பண்ண பேட்டு. இந்த பேட்டை வச்சு தான் ஸ்ரீலங்கா அகைன்ஸ்டான ஃபைனல் மேட்ச்சில் வின்னிங் 6 அடித்தாங்க. இந்த பேட்டை ஏலத்தில் ஓடும் போது குளோபல் ஷேர்ஸ் அண்ட் செக்யூரிட்டி கம்பெனி 1,70,270,200 இந்த பேட்டை வாங்கிக்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். உங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ.